ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அரசியலமைப்பு பற்றிய மேற்கோள்களோட பார்ட் 2 ட்ரிக்ஸ் பார்க்கலாங்களா. முக்கிய வார்த்தை சொன்னவர் ஷார்ட்கட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. முகப்புரை அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாருக்குன்னா KM முன்ஷி. ஓகேவா. நமக்கு இப்போ யாராவது கல்யாணம் பார்க்கறதுக்கு ஜாதகம் கொடுங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? மூஞ்சப்பாரு ஜாதகம் கேட்குறாங்க அப்படி தானே சொல்லி திட்டுவோம். அதனால் ஜாதகம் முன்ஷி மூஞ்சப்பாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் முகப்புரை அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவோம். எர்னஸ்ட் பார்க்கர். ஓகே, முடிஞ்சிச்சு. கீனா சாவி. ஓகேங்களா. சாவி தொலைஞ்சா நாய் குறைக்கும். நாய் குறைக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பார்க் சொல்லுவாங்க. அப்போ எர்னஸ்ட் பார்க்கர். கீயை தொலைச்சா நாய் குறைக்கும். அப்போ எர்னஸ்ட் பார்க்கர். நெக்ஸ்ட் முகப்புரை அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் விலை மதிப்பற்ற ஆபரணம் அப்படின்றாங்க. அதை சொன்னது யாருக்குன்னா தாகூர் தாஸ் பார்கவா. ஓகேங்களா. விலை மதிப்பற்ற ஆபரணத்தை தொட்டா என்ன சொல்லுவாங்க? நம்மளை தாக்குவாங்க. இப்போ ஜுவல்லரி கடைக்கெல்லாம் போயிட்டு நம்ம தெரியாமல் தொட்ட என்ன சொல்லுவோம்? திட்டுவாங்க, இதான் பண்ணுவாங்கள்ல. அப்போ தாக்குவாங்க. நெக்ஸ்ட் ஆபரணம், விலை மதிப்பற்ற ஆபரணம் தொட்டா என்ன பண்ணுவாங்க? நம்மளை தாக்குவாங்க. தாக்கூர். ஓகேங்களா. தாகூர் தாஸ் பார்கவா தாக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின். கூட்டுறவுனா கூட்டு உறவாக இருந்தால் வாழ்க்கை ஆசம்னா என்ன? ஆஸ்டின். ஓகேவா. கூட்டுறவு கூட்டாட்சி கிரான்வில் ஆஸ்டின். கூட்டமாக இருந்து வாழ்ந்தால் லைஃப் ஆசம். ஆசம் என்னைக்குன்னா ஆஸ்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேரம் பேசும் கூட்டாட்சி அப்படின்னா மோரிஸ் ஜோன்ஸ். நெக்ஸ்ட் பேரம் பேசி மோருக்கு மிளகா வாங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பேரம் பேசும் கூட்டாட்சி எப்படி இருக்குன்னா மோரிஸ் ஜோன்ஸ். பேரம் பேசி மோருக்கு மிளகா வாங்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மிகவும் மையப்படுத்தப்பட்ட கூட்டாட்சி சார் ஐவர் ஜெனிங்ஸ். ஓகேவா. மையப்படுத்தப்பட்ட அப்படின்னா சென்டர். மையமாக நின்று ஜெயிப்போம். மையப்படுத்தப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னா மையம் அப்படின்னா சென்டராக நின்று ஜெயிப்போம். ஓகேங்களா. இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொன்னீங்கன்னா நான் வீடியோ போடுவேன். தேங்க்யூ.